Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். தாயின் வயிற்றிலே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகம் செய் நன்றியை மறக்கிற ஒரு உலகம். உங்களிடத்தில் நன்மை பெற்ற பலரும் நீங்கள் செய்ததையெல்லாம் மறந்து உங்களுக்கு விரோதிகளாய் எழும்பக்கூடும். உங்களுடைய அன்பை பெற்றவர்கள் அந்த அன்பை மறந்து உங்களை தூஷிக்கிறவர்களாய் மாறிவிடக்கூடும். உங்களை ஏணியாக பயன்படுத்தி உயர்ந்த நிலைமைக்கு வந்தவர்கள் கூட உங்களை அற்பமாய் எண்ணக்கூடும். ஆனால் யார் உங்களை மறந்தாலும் கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தர் உங்களை மறக்காமல் இருப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவது, அவர் உங்களை சிருஷ்டித்து தம்முடைய சாயலையும் தன் ரூபத்தையும் தந்து உங்களை தம்முடைய ஜனமாக்கிக் கொண்டார். அவர் உங்களுக்கு சொந்தமானவர். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்றார். இரண்டாவது, அவர் உங்களுக்காக இரத்த கிரயம் செலுத்தி உங்களை மீட்டு கொண்டதினாலே உங்களை மறப்பதில்லை. அவர் உங்கள் மேல் அன்பு செலுத்தி உங்களுக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களுக்காக பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேம் வீதி வழியாய் தள்ளாடி நடந்தார். உங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உங்களை அவரால் எப்படி மறக்க முடியும்? எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லி கர்த்தர் எப்பிராயீமை நினைத்தருளினார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறந்து போவதே இல்லை. நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிக அதிகமாய் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு, என் பிள்ளையே, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்கிறார். தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் இயேசுவிடம் வரவில்லை, ஆனால் இயேசு உங்களை தேடி வந்து உங்களை ஏற்றுக்கொண்டார். யாரும் என்னை நேசிப்பதில்லை, நான் தனிமையை உணர்கிறேன், எனக்கு நண்பர்களே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறித்து மோசமான காரியங்களை பேசி உங்களை புறக்கணிக்க கூடும். உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கம், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போதும் தேவனுடைய நினைவில் இருக்கிறீர்கள்.
அவர் உங்களுக்காக அழகான நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் அவருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறீர்கள். அவர் ஏற்கனவே திட்டமிட்டுள்ள நோக்கத்திற்காக உங்களை படைத்துள்ளார். அவை அனைத்தும் நன்மைக்கேதுவானவைகளே. ஜனங்கள் உங்களை குறித்து எதிர்மறையான விஷயங்களை சொல்வார்களானால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். நற்கிரியைகளை செய்யும்படியாக நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒரு தலை சிறந்த படைப்பு என்பதை மறவாதிருங்கள். 1 சாமுவேல் 26:25 சவுல் தாவீதினிடத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். சவுல் தாவீதை பார்த்து பொறாமைப்பட்டான். அவனை கொல்ல வகை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் தேவன் தாவீதுடனே இருந்ததாலும் தாவீது சவுலின் வாழ்க்கையில் ஒரு பெரிய செயலை செய்ததாலும் சவுல் தாவீதை புகழ்ந்து ஆசிர்வதிக்கிறான். ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை ஆசிர்வதிக்க முடியுமென்றால் தேவன் உங்களுக்காக பல நல்ல விஷயங்களை செய்வார் அல்லவா? உங்கள் நற்செயல்களுக்காக அவர் உங்களை புகழுவார். அவர் உங்களுக்காக நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். மேலும் நீங்கள் பல நற்காரியங்களை செய்ய அவர் உங்களை பலப்படுத்துவார். எனவே தேவன் என்னை மறந்துவிட்டார், கைவிட்டார் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். இன்று தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் தமது திட்டத்தை வெளிப்படுத்துவார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என்னை உருவாக்கினவரே, என்னை மறவாமல் இருப்பவரே, உமக்கு நன்றி. இந்த வாக்குறுதியை என் வாழ்வில் நிறைவேற்றும். உமது நோக்கம் என் வாழ்வில் நிறைவேற உமது கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். நீர் எவ்வளவு பெரியவர், கனம் பெற்றவர் என்பதை உணர உதவி செய்தருளும். என் தனிமை உணர்வை மாற்றும். உமது திட்டத்தையும் விருப்பத்தையும் எனக்கு காண்பித்தருளும். நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும். உமக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவும். உமது நன்மைக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கட்டும். நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர் என்பதை எனக்கு காண்பித்தருளும். ஒருபோதும் உம்மை மறவாதிருக்க கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.